என் அன்பு குழந்தையே, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே, வானில் நட்சத்திரங்கள் அவற்றின் இடங்களில் நிறுத்தப்படுவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். பிரபஞ்சத்தின் முதல் மூச்சு உருவாவதற்கு முன்னரே உனது பெயரை நான் உச்சரித்தேன். உனது அடையாளம் என்ன என்பது குறித்து பரலோகத்தின் நீதிமன்றங்களில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்பதையும், பரலோகத்திலோ அல்லது பூமியிலோ உள்ள எந்த சக்தியும் உன்னிடமிருந்து எதையும் பறிக்க முடியாது என்பதையும் நான் அப்போதே உறுதி செய்துவிட்டேன். நீ உனது செயல்களால் என்னுடையவன் ஆகவில்லை, அல்லது நீ எதிர்காலத்தில் செய்யப்போகும் காரியங்களுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக நானே உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை உருவாக்கி எனது சாயலை உனது ஆத்துமாவில் பதித்திருக்கிறேன். இந்த உண்மையை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ வெறும் எதேச்சையான படைப்பு அல்ல, நீ எனது திட்டமிட்ட உன்னத படைப்பு. உனது வாழ்நாள் முழுவதும் எதிரியானவன் உனக்கு விரோதமாக பொய்களை கூறிக்கொண்டிருக்கிறான். உனது மதிப்பு குறைவானது என்றும் நீ தகுதியற்றவன் என்றும் அவன் உனது காதுகளில் இரகசியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். உனது தோல்விகள், உனது கடந்த கால தவறுகள் மற்றும் உனது இருண்ட தருணங்களை சுட்டிக்காட்டி அவையே உனது அடையாளம் என்று அவன் உன்னை நம்ப வைக்க முயற்சிக்கிறான். உன்னை நிராகரித்த மனிதர்களின் குரல்களையும் உன்னை உடைத்த சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி நான் சொல்வதை விட நீ குறைவானவன் என்று உன்னை ஏமாற்றுகிறான். ஆனால் இப்போது எனது வல்லமையான குரலால் அந்த பொய்களை நான் மௌனமாக்குகிறேன். உனக்கு நடந்த கசப்பான சம்பவங்களோ பலவீனத்தில் நீ செய்த தவறுகளோ உன்னை வரையறுக்க முடியாது. நீ எனது பிள்ளை. அந்த அடையாளத்தை யாராலும் திருடவோ மாற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பதை நினைவில் கொள். உன்னை பற்றிய உனது பார்வையை மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனது அடையாளம் என்பது நீ உழைத்து சம்பாதிக்கும் ஒன்றல்ல. அது உனது ஆன்மீக சாதனைகளால் கிடைக்கும் பரிசும் அல்ல. மாறாக நான் உன்னை நினைத்த அந்த கணமே உனக்கு வழங்கப்பட்ட இலவசமான பரிசு அது. நீ உனது முதல் சுவாசத்தை எடுப்பதற்கு முன்பே இது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. நீ வெற்றி பெறுவதற்கோ அல்லது தோல்வி அடைவதற்கோ முன்பே இது நிலைநாட்டப்பட்டது. இதற்கு நீ தகுதி பெறவில்லை, இதற்காக நீ உழைக்கவில்லை, இதற்கு நீ தகுதியானவன் என்பதால் நான் இதை தரவில்லை. மாறாக நான் உன்னை நேசிப்பதாலும் நீ என்னுடையவன் என்பதாலும் மட்டுமே இந்த உன்னத அடையாளத்தை உனக்கு வழங்கியிருக்கிறேன். உனது தகுதியை நீ உனது செயல்களில் தேடாதே, மாறாக என்னிடம் தேடு. நான் ஒரு மகனை பற்றிய கதை சொல்கிறேன். அவன் தனது தந்தையின் வீட்டில் சகல வசதிகளோடும் பாதுகாப்போடும் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனது உள்ளத்தில் ஒரு நிம்மதியின்மை ஏற்பட்டது. தந்தையின் வீட்டின் கட்டுப்பாடுகள் இன்றி தனக்கு தோன்றியபடி வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அவன் தனது தந்தையிடம் சென்று தனக்கு வரவேண்டிய சொத்துக்களை கேட்டு பெற்றுக்கொண்டான். தந்தையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் இல்லை. மாறாக அவரிடம் இருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்பதை அவனது நோக்கமாக இருந்தது. தந்தை மிகுந்த மனவேதனையோடு அவன் கேட்டதை தந்தார். மகன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தொலைதூர தேசத்திற்கு சென்றான். அங்கே தனது அடையாளத்தை மறந்து இன்பங்களில் மூழ்கி வாழ்ந்தான். சுதந்திரம் என்று அவன் நினைத்தது உண்மையில் அவனை தலைகளுக்குள்ளேயே தள்ளியது. தூர தேசத்தில் அவன் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அழித்தான். நிலையற்ற நட்புகளுக்காகவும் தற்காலிக இன்பங்களுக்காகவும் தனது அடையாளத்தை அவன் அடகு வைத்தான். பணம் தீர்ந்தபோது அவனது நண்பர்களும் அவனை விட்டு விலகினர். பசியும் வறுமையும் அவனை வாட்டியபோது அவன் பன்றிகளை மேய்க்கும் வேலைக்கு சென்றான். பன்றிகள் உண்ணும் உணவையாவது உண்ணலாம் என்று நினைக்கும் அளவிற்கு அவன் தள்ளப்பட்டான். அந்த அசுத்தமான சூழ்நிலையில் நின்றபோதுதான் அவனுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது. தனது தந்தையின் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நிறைவாக இருக்கிறார்கள் என்பதை அவன் நினைத்து பார்த்தான். நான் என் தந்தையிடம் திரும்பிச் செல்வேன், நான் மகனாக இருக்க தகுதியற்றவன், என்னை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளச் சொல்வேன் என்று தனக்குள் தீர்மானித்தான். தனது மதிப்பையும் கௌரவத்தையும் இழந்த பின்பும் அவனிடம் மிஞ்சியிருந்தது தந்தையை பற்றிய நினைவுகள் மட்டுமே. மகன் தூரத்தில் வரும்போதே தந்தை அவனை பார்த்தார். அவன் சென்ற நாள் முதல் ஒவ்வொரு நாளும் தந்தை அந்த வழியை பார்த்து கொண்டே இருந்தார். தந்தை அவனை கண்டதும் கோபப்படாமல் ஓடிச் சென்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். ஒரு செல்வந்தராகவும் சமூகத்தில் மதிக்கப்படுபவராக இருந்த அந்த தந்தை தனது கௌரவத்தை பாராமல் ஒரு சிறு பிள்ளையைப் போல ஓடினார். மகன் தன்னை தயாரித்து வைத்திருந்த மன்னிப்பு கடிதத்தை சொல்லத் தொடங்கும் முன்பே தந்தை அவனை முத்தமிட்டு வரவேற்றார். அவன் தன்னை ஒரு வேலைக்காரனாக மாற்றச் சொன்னான். ஆனால் தந்தை அவனை மீண்டும் தனது மகனாகவே பார்த்தார். அவனது கடந்த கால தவறுகளை பற்றி தந்தை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக அவன் திரும்பி வந்ததை கொண்டாடினார். தந்தை தனது ஊழியர்களை அழைத்து மிகச்சிறந்த ஆடையையும் மோதிரத்தையும் காலணிகளையும் கொண்டு வர சொன்னார்.
அந்த ஆடை அவனது நீதியை குறிக்கிறது. மோதிரம் அவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதற்கான அதிகாரத்தை குறிக்கிறது. காலணிகள் அவன் அடிமை அல்ல, சுதந்திரமான மகன் என்பதை காட்டுகிறது. தந்தை அவனுக்கு ஒரு வேலைக்காரனின் வேலையை தரவில்லை, மாறாக அவனது பழைய அடையாளத்தை முழுமையாக மீட்டெடுத்தார். இதுவே நான் இப்போது உனக்கும் செய்கிறேன். நீ உனது அவமானத்திலும் குற்ற உணர்விலும் நின்று கொண்டு நீ தகுதியற்றவன் என்று உனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை கட்டி அணைத்து நீ எனது பிள்ளை என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன். உனது மதிப்பு உனது செயல்பாட்டில் இல்லை, எனது அன்பில் இருக்கிறது. நீ என்னிடம் வரும்போது ஒரு வேலைக்காரனைப் போல தூரத்தில் நின்று கொண்டு மன்னிப்பு கேட்க நினைக்கிறாய். ஆனால் நான் உனது நீண்ட உரைகளையோ அல்லது இனி சரியாக இருப்பேன் என்ற வாக்குறுதிகளையோ எதிர்பார்க்கவில்லை. நான் உன்னை என் கரங்களால் அணைக்க விரும்புகிறேன். நான் உன்மேல் போர்த்தும் ஆடை வெறும் துணி அல்ல, அது எனது நீதியின் போர்வை. அது உனது கடந்த காலத்தை மறைத்து உன்னை ஒரு புதிய மனிதனாக காட்டுகிறது. உனது விரலில் நான் அணிவிக்கும் மோதிரம் நீ எனது குடும்பத்தின் வாரிசு என்பதற்கான அடையாளம். நீ வெறுங்காலுடன் நடக்கும் அடிமை அல்ல, நீ கௌரவத்தோடும் நோக்கத்தோடும் நடக்கும் எனது செல்ல பிள்ளை. உனது தகுதியை நீயே குறைத்து மதிப்பிடாதே, ஏனென்றால் நான் உனக்கு உயர்ந்த மதிப்பை கொடுத்திருக்கிறேன். வேதாகமத்தில் தாவீது ராஜாவை பற்றி சிந்தித்துப் பார். அவன் எனது இதயத்திற்கு உகந்த மனிதன், ஆனால் அவன் ஒரு பரிபூரணமான மனிதன் அல்ல. அவன் மிகப்பெரிய தவறுகளை செய்தான், ஒரு கொலைக்கும் காரணமாக இருந்தான். தனது தவறை மறைக்க அவன் பல தந்திரங்களை செய்தான். ஆனால் நான் தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்பி அவனது பாவத்தை சுட்டிக்காட்டினேன். தாவீது தனது தவறை புரிந்து கொண்டு சாக்கு போக்கு சொல்லாமல் எனது பாதத்தில் விழுந்தான். உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என்னை கழுவி சுத்திகரியும் என்று கதறினான். நான் அவனை நிராகரிக்கவில்லை, மாறாக அவனை மன்னித்தேன். அவனது செயல்களுக்காக அவனுக்கு தண்டனைகள் இருந்தன, ஆனால் அவனது அடையாளம் மாறவில்லை. அவன் இன்னும் எனது மனிதனாகவே இருந்தான். உனது தவறுகளும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. உனது பாவங்களை நான் அறியாதவன் அல்ல. நீ செய்த ஒவ்வொரு தவறையும், நீ என்னிடமிருந்து விலகிச் சென்ற ஒவ்வொரு கணத்தையும் நான் பார்க்கிறேன். ஆனால் உன்னை பார்க்கும்போது உனது பாவங்களை நான் பார்ப்பதில்லை, மாறாக எனது மகனின் இரத்தத்தை நான் பார்க்கிறேன். சிலுவையில் உனது ஒவ்வொரு பாவமும் ஆணியடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. உன்னை குறித்த தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. நீ தண்டனைக்குரிய குற்றவாளி அல்ல, நீ நீதியாக்கப்பட்ட பிள்ளை. உனது அடையாளம் நற்செயல்களுக்கான வெகுமதி அல்ல, அது எனது கிருபையின் பிரகடனம். நீ மற்றவர்களை விட சிறந்தவன் என்பதால் இதை பெறவில்லை. இது ஒரு பரிசு. நான் கொடுத்த பரிசை ஒருபோதும் திரும்ப பெறமாட்டேன். உலகம் உன்னை நிராகரிக்கலாம், ஆனால் நான் உன்னை நித்திய அன்பினால் நேசிக்கிறேன். உனது வாழ்வின் பெரும்பகுதியை மற்றவர்களிடம் உனது மதிப்பை நிரூபிப்பதிலேயே செலவிட்டிருக்கிறாய். மற்றவர்களின் அங்கீகாரத்தை பெறவும் நீ ஒரு திறமையானவன் என்று காட்டவும் கடுமையாக உழைத்திருக்கிறாய். உனது சாதனைகள், உனது தோற்றம் மற்றும் உனது வெற்றி ஆகியவற்றை கொண்டே உனது மதிப்பை நீ அளவிடுகிறாய். ஆனால் ஒவ்வொரு முறை நீ தோற்கும்போது நீ ஒன்றுமில்லாதவன் என்று நினைக்கிறாய். மற்றவர்களை திருப்திப்படுத்த நீ உன்னையே வருத்திக் கொள்கிறாய். ஆனால் உண்மையில் நீ யாரிடமிருந்து அன்பை தேடுகிறாயோ அந்த அன்பு ஏற்கனவே என்னிடம் உனக்கு கிடைத்துவிட்டது. நீ ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பந்தயத்திற்கு ஒரு எல்லைகோடே இல்லை, ஏனென்றால் உலகம் எப்போதும் அதிகமாகவே எதிர்பார்க்கும். ஆனால் நான் உன்னை நீ இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்கிறேன். பலர் என்னிடமிருந்து பெற வேண்டியதை உலகத்திடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மகா சமுத்திரத்தின் அருகில் நின்று கொண்டு தாகத்தால் தவிக்கிறார்கள். ஒரு பெரிய விருந்து மேஜையில் அமர்ந்து கொண்டு உணவிற்காக ஏங்குகிறார்கள். எதிரியானவன் உனது மதிப்பு உனது உழைப்பால் வருவது என்று உன்னை நம்ப வைக்கிறான். ஆனால் எனது ராஜ்யம் அவ்வாறு செயல்படுவதில்லை. நான் உன்னை ஒரு சீர் செய்யப்பட வேண்டிய திட்டமாக பார்ப்பதில்லை, மாறாக நான் மகிழும் ஒரு பிள்ளையாக பார்க்கிறேன். விலை கொடுக்கப்பட்டு விட்டது, வேலை முடிந்துவிட்டது. நீ என்னுடையவன் என்ற உண்மை ஒருபோதும் மாறாது. நீ எதை செய்தாலும் அல்லது செய்யாவிட்டாலும் இந்த அடிப்படை உண்மை மாறப்போவதில்லை. கிருபை என்பது நீ சம்பாதிப்பதல்ல, அது நான் உனக்கு இலவசமாக வழங்கியது. நான் பொய் சொல்லும் தேவன் அல்ல, நான் மாறாத தேவன். நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறேன். நீ எனக்கு சொந்தமானவன் என்றால் எதுவும் உன்னை எனது அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. உனது அடையாளம் உனது பலத்தில் இல்லை, நீ யாருடையவன் என்பதில் இருக்கிறது. நீ எனக்கு சொந்தமானவன், அதுவே உனது நிலையான அடையாளம். எனது பலம் உனது பலவீனத்தை மூடுகிறது. எனது நீதி உனது பாவத்தை மறைக்கிறது. எனது பரிபூரணம் உனது தோல்வியை ஈடு செய்கிறது. நீ உனது உடைவுகளில் நிர்வாணமாக நிற்கவில்லை, மாறாக எனது கிருபையினால் போர்த்தப்பட்டிருக்கிறாய். இது மனித தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, ஆனால் இதுவே எனது ராஜ்யத்தின் அடிப்படை.
இங்கே பலவீனமானவர்கள் பலமானவர்கள், உடைந்தவர்கள் குணமாக்கப்பட்டவர்கள். இதை நடைமுறையில் சிந்தித்துப் பார். நீ காலையில் எழும்போது ஒரு தோல்வியாளராக உணர்ந்தாலும் உனது அடையாளம் மாறவில்லை. நீ யாரிடமாவது கோபப்பட்டு பேசிவிட்டு பிறகு வருந்தினாலும் உனது அடையாளம் மாறவில்லை. நீ வெற்றி கொள்ள நினைத்த ஒரு பழக்கத்தில் மீண்டும் விழுந்தாலும் உனது அடையாளம் மாறவில்லை. ஏனென்றால் உனது அடையாளம் உனது உணர்வுகளின் அடிப்படையில் அமைந்ததல்ல, அது எனது வார்த்தையின் அடிப்படையில் அமைந்தது. உனது சூழ்நிலைகள் உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே. நீ தவறு செய்யும்போது என்னிடமிருந்து ஓடிவிடாதே, மாறாக என்னிடம் ஓடிவா. நான் உன்னை சுத்திகரிக்க காத்திருக்கிறேன். நீ என்னுடையவன் என்ற உறுதிப்பாடு உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தரும். இந்த நற்செய்தி மத அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம். நீ எதையும் செய்யாமல் எப்படி நேசிக்கப்பட முடியும் என்று அவர்கள் கேட்கலாம். ஆனால் இதுவே எனது கிருபையின் மகிமை. நீ உனது தகுதியால் அல்ல, எனது தேர்வினால் வந்தவன். இது உலக ஞானத்திற்கு முரணானது, ஆனால் இதுவே நித்திய உண்மை. பாவம் செய்தவர்கள் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். இழந்தவர்கள் கண்டடையப்படுகிறார்கள். மரண நிலையில் இருந்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் உனது உழைப்பு அல்ல, எனது விலைமதிக்க முடியாத கிருபை மட்டுமே. எதிரியானவன் உன்னிடம் பல ஆண்டுகளாக ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீ கடவுளிடம் வருவதற்கு முன் உன்னை சுத்தப்படுத்திக்கொள், உனது வாழ்க்கையை சீரமைத்துக்கொள் என்பதே அது. ஆனால் எனது அன்பு அவ்வாறு செயல்படுவதில்லை. நீ சுத்தமாவதற்காக நான் காத்திருக்கவில்லை, மாறாக நீ அசுத்தமாக இருக்கும்போதே உன்னை தேடி ஓடி வருகிறேன். நீ உனது தவறுகளின் சேற்றில் சிக்கி இருக்கும்போதே உன்னை கட்டி அணைக்கிறேன். நீ உனது மன்னிப்பு கடிதத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும் போதே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் உன்னை மாற்றுவது உனது வேலை அல்ல, அது எனது வேலை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னை நம்புவது மட்டுமே. நீ உனது அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் உனது வாழ்க்கை தானாகவே மாறத் தொடங்கும். நீ நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கப்படுகிறாய் என்பதை உணரும்போது நீ மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்குவதை நிறுத்திவிடுவாய். நீ முழுமையாக மன்னிக்கப்பட்டாய் என்பதை அறியும்போது அவமானத்தில் ஒளிந்து கொள்வதை நிறுத்துவாய். நீ யாரோ ஒருவராக நடிக்க வேண்டிய அவசியமில்லை, நீ நீயாகவே இருக்கலாம். உனது அடையாளம் எனது அன்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. புயல்கள் வரும்போது அது உன்னை அசையாமல் காக்கும். எதிரியின் பொய்களை மௌனமாக்கும் குரலாக அது இருக்கும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்வதை கேட்பது மட்டுமே. நான் உன்னை எனது பிரியமானவன் என்று அழைக்கிறேன். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. பிள்ளையே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னில் ஒரு வேலையை தொடங்கியிருக்கிறேன், அதை நான் முடிப்பேன். உனது அவமானத்தின் அடுக்குகளை நான் நீக்குகிறேன், காயங்களை குணமாக்குகிறேன். நீ மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுவதை நிறுத்து. உனக்கென்று ஒரு தனித்துவமான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல, நீ எனது திட்டமிட்ட படைப்பு. உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நீ பலமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பதைக் கண்டு நான் மகிழ்கிறேன். உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன். இந்த உண்மையை உனது இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். நீ எனது பிள்ளை, நீ நேசிக்கப்படுகிறாய், நீ என்னுடையவன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்